نبي سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك அல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா சகல கோடி சிருஷ்டிகளின் சகல தேவைகளையும் பூர்த்தி செய்கிற இலா அல்லாவை தவிர யாரும் இல்லை இல்லல்லா அல்ஹம்துலில்லா. அல்லாஹ் நமக்கு பெரிய பாக்கியம் இந்த மஜ்லிஸ்ல கலந்துக்கிற பாக்கியத்தை கொடுத்தான் அல்ஹம்துலில்லா. அவ இப்ப சர்க்கார் சொன்னாங்க, நமக்கு கல்வில நமக்கு கவலைகள் வர்றதுக்கு காரணமே அல்லாஹ்வை மறந்து இருக்கிற நிலையை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சர்க்கார் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்க. அப்போவும் சர்க்கார் இதே பயான் தான் சொன்னாங்க. ஏன்னா நம்மளோட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நம்ம நப்சு பின்னாடியே தான் அலையிறோம். துனியாவை நாடி ஓடுறது நப்சு தான். அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு இந்த உலகம் நிலையில்லாத உலகம், கொஞ்ச காலம் தான் நம்ம இதுல வாழ போறோம்னு. இது ஒரு எக்ஸாமினேஷன் ஹால், இதுக்கு வந்திருக்கோம். அல்லாஹ் நமக்கு வெகுமதி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அதோட உயர்வு நமக்கு தெரியாதனால ஷேகுமார்கள் அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க இந்த உலகத்துல கொஞ்சம் சொற்ப காலம் வாழ போறோம், அல்லாஹ்வை அடைஞ்சிக்கங்கன்னு சொல்றாங்க. ஆனா அதே சமயம் நம்ம கூடவே சைத்தான் இருந்துகிட்டு நம்மளை அல்லாஹ் பக்கம் நெருங்க விடாம இந்த பக்கம் போ அந்த பக்கம் போனா நம்மளை வழிகேட்டுல கொண்டு போய் விடுறதுக்கு தான் சைத்தான் ரெடியா இருக்கிறான். அப்போ சர்க்கார் சொல்ற மாதிரி எப்போ நமக்கு நப்சு விட்டு நம்ம விலகுறோமோ, நப்சுனா இப்போ அல்லாஹ் எல்லாருக்கும் போதுமான அளவு அல்லாஹ் எல்லாருக்கும் நிறைய கொடுத்துருக்கான். எனக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்துருக்கானோ இதுவே எனக்கு அதிகம்னு நம்ம நினைச்சோம்னாவே நம்ம இன்னும் நம்மளை வருத்திக்கிட்டு அல்லாஹ் அல்லாஹ் பக்கம் போறதை முடுகிறத விட்டுட்டு அது துனியா பக்கம் போறதுக்கு ரொம்ப செலவு பண்றோம் நம்ம எல்லாரும். என்னையும் வச்சுதான் சொல்றேன். அப்போ சர்க்கார் சொல்றாங்க, எதுக்காக அல்லாஹ் படைச்சான்? அல்லாஹ் இந்த உலகம் பூரா படைச்சது அடியானுக்கா. ஆனா அடியான படைச்சது அல்லாஹ் தன்னை அறிவதற்காகவும் விளங்குவதற்கும் வணங்குறதுக்காகவும் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். வணக்கம்னா எப்படி? அதாவது ஒரு ஒரு பெரியவங்க, பெரிய மகான்கள், ஷேகுமார்கள் அவங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் தொழுவாங்க? 2 மணி நேரம், 3 மணி நேரம். என் போன்றவர்கள் குறைஞ்ச சொற்ப நேரம் தான் தொழுகிறோம். அப்ப அந்த நேரத்துல மட்டும் அல்லாஹ்வை நினைக்கிறதுக்கா? அப்படி கிடையாது. அப்போ ஒரு நாள் பூராவும் எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம சர்க்கார் சொல்லி கொடுத்த பாடம்படி ஜாத்து சிஃபத் அஃபால் ஆசர் உலுஹியத் படி பார்க்க போனா நம்ம ஒன்றுமே கிடையாது. நமக்குன்னு ஒரு தோற்றம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம ஆழமே அருவாவில் இருந்தப்போ அல்லாஹ்கிட்ட நமக்கு ஒரு வெற்று மாலுமா தான் இருந்தோம். அப்ப அல்லாஹ் நமக்கு கொண்டு வர்றதுக்கு நமக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் தான் உதவியா இருந்து, நம்மன்னு ஒரு 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 தோற்றம் கூட நமக்குன்னு அந்த ஒரு 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 அவுட்லைன், ஒரு போட்டோ இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு போட்டோ இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப நம்மளை படைச்ச அல்லாஹ் நம்ம தோற்றம் இப்படிதான் இருக்கணும், இவருக்கு கண்ணு இப்படி இருக்கணும், காது இப்படி இருக்கும், இது எல்லாமே அல்லாஹ் கூட நினைச்சு அல்லாஹ் கொண்டு வந்தது. அதே மாதிரி இந்த உடம்பு தோற்றம் எல்லாமே, நம்ம சதை பிண்டம் எல்லாமே அல்லாஹ் தான் கொடுத்தது. அப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? நம்மன்னு ஒண்ணு கிடையாது. நம்ம ஆனான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நான் எவ்வளவு பெரிய திறமைசாலி, நான் என்ன படிச்சிருக்கேன், என் மூளை எவ்வளவு இருக்குது, நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், நான் ஒரு பெரிய டாக்டர், இப்படி பலவிதமான விஷயங்கள் யோசிக்கிறோம் நம்ம கல்வில. ஆனா இதுக்கு இடையில இது எல்லாமே அல்லாஹ் தான் நம்ம கூட இருந்து செயல்படுத்துறா நம்ம பார்க்க ஆரம்பிச்சுட்டா, நம்ம கிட்ட உள்ள அந்த அனானி அந்த ஆனா நான்ங்கிற அகம்பாவம் இருக்குல்ல, அது போயிடும். அது போயிட்டா எல்லாமே பணிவு வந்துடும். சர்க்கார் சொன்னாங்கல்ல, எப்போ நம்ம அல்லாஹ் இலான்னு நம்ம விளங்க ஆரம்பிச்சிட்டோமோ கல்வில சுக்கூன் வந்துடும். யாரை பார்த்தாலும் ஒரு பரிவு வந்துடும். சர்க்கார் மகான்கள்லாம் அப்படிதான் வாழ்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையை தான் வாழ சொல்றாங்க. இன்னும் எவ்வளவு காலத்துக்கு தான் நீங்க அதை கொண்டு இதை கொண்டு வாழ்ந்துகிட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் உங்க கூட இருக்கிறத நீங்க என்னைக்கு உணர போறீங்கன்னு சர்க்கார் சொல்றாங்க. கூடவே தான் அல்லாஹ் இருக்கிறான், நம்ம பார்க்க மாட்டோம். எங்கெங்கேயோ நம்ம தேடிக்கிட்டு போறோம். அல்லாஹ் அதாவது சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஒரு மகான்கிட்ட ஏதோ ஒரு சரித்திரத்துல சொல்லுவாங்க, ஒரு மீன் வரும், அந்த நீங்க போனா அந்த மீன்கிட்ட போய் அந்த சம்பவத்துல கேட்கக்குள்ள மீன்கிட்ட போய் கேட்க, மீன் சொல்ல நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லலாம் தண்ணியில இருந்துகிட்டு. அது மாதிரி நம்ம கூடவே தான் நம்ம அல்லாஹ் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லாஹ் திரும்பி பார்க்க மாட்டோம். அல்லாஹ் எப்படி நம்ம சர்க்கார் சொல்லி கொடுத்துட்டாங்க நம்மள்ட்ட அல்லாஹ் எப்படி ஐநா இருக்கிறான்னு. ஆனா அந்த அடிப்படையில் நம்ம யாரும் பார்க்கறதே கிடையாது. சதா காலமா துனியா துனியா துனியான்னு தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அப்போ இது போலலாம் இல்லாம ஒரு ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு பயான் கேட்டேன். அதுல அவங்க சொல்றாங்க, இப்போ வாழ்க்கை முறையில சாதாரண விஷயமா ஒரு சாதாரண மனிதர்கள் வாழ்றதுக்கு எவ்வளோ நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அதெல்லாம் பின்பற்றி வாழலாம். ஆஹ் இமாம் அபு தாவூத் அவங்க
இமாம் அபு தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து ஒரு 5000 ஹதீஸ்கள் எழுதியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 4 ஹதீஸுகளை முக்கியமா சொல்றாங்க. இந்த 4 ஹதீஸ்களை நீங்க பின்பற்றி நடந்தா நீங்க இந்த வாழ்க்கையில சொர்க்கமும் கிடைக்கும், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அனைத்து வெற்றியும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அது அன்னைக்கு பயான்ல கேட்டதுதான். என்னென்ன சொல்ல வராங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எந்த காரியம் செஞ்சாலும் இஹ்லாஸா செய்யணும். இவங்களுக்காக செய்யறேன், அந்த அவருக்காக செய்யறேன், இவங்களுக்காக செய்யறேன் அதனால இல்லாம உள்ளபடி உள்ள தூய்மையோட எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுல வந்து அல்லாஹ்வால ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்க. ரெண்டாவது என்னன்னா வந்து உம் அதாவது நமக்கு வந்து ஹலால் ஹராம் பேணுதல் தெரியும். ஆனா இதுக்கு இடையில வந்து ஹலால் ஹராம்க்கு இடையில சந்தேகமானவற்றைகள்னு இருக்குது. அந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து கோட்டை விட்டுருவோம்னு சொல்றாங்க. சில நேரத்துல வந்து சந்தேகமானவற்றை வந்து ஹலால்னு நினைச்சு அதுல போய் விழுந்துருவாங்க மக்கள். அப்படியே போயிட்டே இருக்கக்குள்ள அவங்க ரொம்ப வந்து ஹராம் பக்கம் சாஞ்சிருவாங்க. அந்த ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாங்க அவங்க. மூணாவது என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எது பிடிக்குமோ உங்க உங்களுக்கு உங்களுக்குன்னு உங்க ஃபேமிலி உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சது இருக்கோ அதையே மற்ற எல்லாருக்கும் விரும்புங்க. அவங்க கூட இருக்கிறவங்க சக முஸ்லிம்கள் எல்லாருக்கும் அதை விரும்பிக்கிட்டே இருங்க. அதுலயும் உங்களுக்கு பெரிய ஈடேற்றம் இருக்குங்கிறாங்க. அப்போ நாலாவது என்ன சொல்றாங்க, தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபடாதங்கன்னு. அப்ப அதில் தான் நம்ம எல்லாரும் உலகத்துல எல்லாரும் சிக்கி இருக்கிறது அதில் தான். தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத செயல்கள் அதில் தான் நம்ம ஈடுபட்டோட இருக்கிறோம். அப்ப எப்போ நம்ம வந்து இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் விட்டுட்டு அல்லாஹ் பக்கம் முழுகணும், அல்லாஹ்வை விரும்பணும், அல்லாஹ்வை லைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோமோ, அப்ப நிச்சயமா வந்து எந்த நோக்கத்துக்காக நம்ம வந்து பையத்து வாங்கணுமோ, மகான்களை நம்ம கண்ணால பார்க்கிறோம், சர்க்காரை பார்க்கிறோம். அவங்க கூட இருக்கிறது ஹக்கே ஹக்கு தான். அதை நம்ம உணர்ந்தா நம்மளுக்கு கல்வில நிச்சயமா மாற்றம். என் போன்றவர்களுக்கு சொல்றேன். ஏன்னா எவ்வளவோ காலம் நம்ம முறியதா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பேரளவுல இன்னும் வந்து அதை சிரிச்சு சர்க்கார் சொன்ன மாதிரி சிரிச்சு பேசிக்கிட்டு தமாஸ் பண்ணிக்கிட்டு ஏனோ தானோ வாழ்க்கை. எப்பவும் வந்து அந்த ஒரு கல்வில வந்து ஒரு யக்கீன் வருங்க. இவ்வளவு காலம் நான் இருந்தேன். வாழ்க்கையில வெற்றி அடையுது என்னென்ன செய்யறோம். வேலையில நான் பார்க்குறேன். சம்பளம் எனக்கு கூட வேணும்னு தலைகீழாக நிக்கிறோம். அங்க ஓடுறோம், இங்கேயும் ஓடுறோம். அவன் சொல்லாததை செய்யறோம், செய்யாததை செய்யறோம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ் கூட இருக்கிறத காமிச்சு கொடுத்துறான். அல்லாஹ் அறிஞ்சோமா, அல்லாஹ் கூட பேசுறோமா நம்ம. அப்படி பார்த்தா அப்ப அதுக்காக நம்ம முயற்சி பண்ணா அல்லாஹ் சொல்றான், நீங்க ஒரு தான் வாங்க, நான் ஒரு முழம் வர்றேன்னு சொல்றான். சொல்ற அல்லாஹ் நம்ம கூடவே தான் இருக்கிறோம். அதை நம்ம பார்த்து அப்படி வாழ்ந்தா சர்க்காரா நம்ம பார்க்கறாங்க. நம்மளோட கல்வை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒரு முறிது வாழ்ந்தா அவங்க விரும்புறாங்க. சர்க்கார் சொன்ன மாதிரி நிச்சயமா வந்து அவங்க வந்து எண்ணிக்கையை விரும்புறது இல்ல. அதாவது சொல்றாங்க வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து எத்தனையோ வருஷம் 900 சொச்சம் வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வெறும் ஒரு 82 பேர் தான் அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. வந்து அவங்க அதை பத்தி நினைக்கல. இத்தனை வருஷம் நான் வந்து அல்லாஹ்க்காக இது செஞ்சு தாவத் செஞ்சோம். இத்தனை பேரை என்னால் திருத்த முடியலையே, அல்லாஹ் பக்கம் கொண்டு போக முடியலையேன்னு அவங்க கவலைப்படல. அதே மாதிரி மகான்களை வந்து அவங்களுக்கு எவ்வளோ நூற்றுக்கணக்கான முரீதுகள் இருக்கிறாங்க. அவங்கள நம்ம கண் முன்னால பார்க்குறோம். அப்போ அவங்க விரும்புகிறபடி வாழ்ந்து அல்லாஹ் ரசூலுக்கு ஓப்பான வாழ்க்கை வாழவும், இன்னும் சர்க்கார் அவர்களுக்கு உயரிய அந்தஸ்தையும், சர்க்கார் அவர்களுக்கு பிராணி அம்மா, சர்க்காருடைய குடும்பம் அனைவருக்கும் நீடித்த ஆயுசும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஆஃபீஸ் சிகத்தை எல்லாம் வழங்கினேன். இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ஆஃபீஸ் சிகத் சலாமத்தை கொடுக்கணும். வாகிருக்காங்க.